கருட பகவான் நித்திய சூரியாவார். சங்கர்ஷணஸ்வரூபி. 5 விதமான வாயுக்களுக்கு பிராணனான அதிதேவதை கருட பகவான். சுவாமி தேசிகனுக்கு அப்புள்ளார் கருட மந்திரத்தை உபதேசித்தார். அந்த மந்திர ஜபத்தினால் வேதஸ்வரூபனான கருட பகவான் பிரத்யட்சமாகி ஸ்ரீ அயக்ரீவ மந்திரத்தை சுவாமி தேசிகனுக்கு உபதேசித்தார். அதை ஜபம் பண்ணி சுவாமி மகாஞானியாக ஆனார். கருட மந்திரம் 5 எழுத்துக்களை உடையது. எனவே 50 ஸ்லோகங்களால் துதித்தார் போலும். நாம் அஷ்டாட்சரத்தை ஜபிக்கும்போது நமஸ்தே மந்திரராஜாய நமஸ்தே அஷ்டராட்சாத்மனே என்ற மந்திரத்தை நமஸ்கரிப்பது போல இங்கு சுவாமி தேசிகன் கருட மந்திரத்திற்கே மங்களம் பண்ணி மந்திரங்காருத் பதம் தம் சீலையாமா என்று தியானிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பிரம்ம வித்யா வாதுகாருத் மதீனகா என்று காருட பிரம்ம வித்யா ரூபமான மந்திரமே எங்களை காப்பாற்றும் என்று தொடங்கி தலை கட்டும் அளவில் கடைசி ஸ்லோகத்தில் சமித விஷதர வியாதி தெய்வாதி வீடா காங்ஷா பௌரஸ்யலாபா என்று பிரார்த்திக்கிறார். சர்வம் ஜுவரம் முதலிய வியாதிகள், பூதப்பிரேத விசாசங்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், தேவதாந்திரங்களால் ஏற்படும் தொல்லைகள், மனோவியாதி முதலிய பீடைகளை போக்குவதோடு சர்வாபீஷ்டங்களையும் பெறுவார்கள் என்று கருடாழ்வானை போன்று பிரம்மானந்தத்தையும் பெறுவர் என்று சுவாமி தேசிகன் கடைசி ஸ்லோகத்தில் கூறுகிறார். இந்த சம்சாரத்தில் உழலும் நம் போன்றவர்களுக்கு கருட தண்டகம், கருட பஞ்சாஷத் என்கிற 2 ஸ்தோத்திரங்களும் அனைத்து இன்னல்களையும் போக்கி வாழ்வழிக்க கூடியவை. அனைவரும் பொருளுடன் இத்துதிகளை பாராயணம் செய்து இம்மை மறுமை பலன்களை பெறுவார்களாக. கருட பகவான் நித்திய சூரியாவார். சங்கர்ஷணஸ்வரூபி. 5 விதமான வாயுக்களுக்கு பிராணனான அதிதேவதை கருட பகவான். சுவாமி தேசிகனுக்கு அப்புள்ளார் கருட மந்திரத்தை உபதேசித்தார். அந்த மந்திர ஜபத்தினால் வேதஸ்வரூபனான கருட பகவான் பிரத்யட்சமாகி ஸ்ரீ அயக்ரீவ மந்திரத்தை சுவாமி தேசிகனுக்கு உபதேசித்தார். அதை ஜபம் பண்ணி